செஞ்சாலும் கவலை இல்ல. நீ வேணா கவலைப்படாம இருக்கலாம், நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இங்க பாரு மீனாட்சி, ஒரு இடத்துல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஒரு விஷயத்துக்கு 2 பேர் ஆதரவா பேசுவாங்க, 2 பேர் எதிரா பேசுவாங்க. அத பத்திலாம் நம்ம கவலைப்பட்டா வாழ முடியாது. எதிரா பேசுறவங்க எல்லா நல்லதுக்கும் எதிரா பேசிட்டு தான் இருப்பாங்க. நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்ல உனக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எதிர்ப்புன்னு பார்த்தா அப்பதான் ஒரு ஆள் தானே எதிர்ப்பு. இந்த பணத்தை நான் உன்கிட்ட எப்படியாவது கொடுத்துருவேன்னு தான் என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ இதை வாங்கிட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனாட்சி. வாங்கலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால அப்பத்தாவை நினைச்சு வருத்தப்படாம எங்க அன்பை நினைச்சு சந்தோஷப்படு. வாங்கிக்க. என்ன யோசிக்கிற? வாங்கிக்க. உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சுன்னா பணம் வந்த உடனே திருப்பி கொடு, அவ்வளவுதான். பிடி. தேங்க்ஸ். வா. இவ்வளவு பெரிய வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சே, அடடா ரொம்ப சந்தோஷம். ஆனா பணம் வந்ததும் நான் திரும்ப தந்துருவேன், நீ வாங்கிக்கணும். அம்மா தாயே, கண்டிப்பா வாங்கிக்கிறேன், போதுமா? சரி, நான் வரேன். ஏய் இரு. ஏன் நடந்து போற? நான் வண்டியில டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். சரி, பாத்து போ. உன் லவ் சக்சஸ் ஆன மாதிரி இருக்கு. நீ வேற ஏன்யா? ஏன் மாப்பிள்ள இப்படி சலிச்சுக்கிற? ஏய், இந்த பணத்தை அவ வாங்கிக்க சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நீ உன்னை கவனிச்சியா? என்ன? அந்த ஆதி கொடுத்த செக்க மீனாட்சி திருப்பி கொடுத்துட்டா. ஆனா உன்கிட்ட வாங்கிட்டா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியணுங்கிற? மீனாட்சிக்கு ஆதியை விட உன்னதான் மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொல்லி சொல்லியே உசு பேத்தி அந்த புள்ள கிட்ட வாங்கி கட்டிக்க வச்சிடுறீங்க. இல்ல மாப்பிள்ள, மீனாட்சியால இப்போ உன் பக்கம் தான் அடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கிற? ஆமையா மாப்பிள்ள, நீ வேணா பாரு. சீக்கிரமே அந்த புள்ள மனசுல நீ சேர போட்டு ஸ்ட்ராங்கா உட்கார போற. அப்படியா சொல்ற? ஆமா மாப்பிள்ள. சொல்லாதி. அந்த மீனாட்சி நான் கொடுத்த 50 லட்சத்தை வாங்காம அந்த ஜீவா கிட்ட இருந்து 40,000 வாங்கியிருக்கா. ஓ அப்படியா? அத சொல்லி என்ன வெறுப்பு வேற ஏத்திட்டு போறான் ராஸ்கல். எனக்கு வர கோவத்துக்கு இங்கேயே அவனை ஏதாவது பண்ணிருப்பேன். கூல் ஆதி, கூல். அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. நான் கொடுத்ததை வாங்கிக்காம அவங்கிட்ட வாங்கியிருக்கா. என்கிட்ட ரைட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்கிட்ட மட்டும் காசு வாங்கியிருக்கா. அப்ப அவளுக்கு என்ன, என்னை விட அவனை தானே பிடிச்சிருக்கு. கோவத்துல புத்தி வேலை செய்யாது ஆதி. கொஞ்சம் நிதானமா இரு. அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. அப்போ அவங்கிட்ட மட்டும் வாங்கியிருக்கா. அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். இதுக்கு மேல விட்டா அந்த ஜீவா அவளை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீ பயப்படாத. இன்னைக்குதான் அந்த மீனாட்சிக்கு நான் ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்கேன். இல்ல, புரியல. இன்னைக்கு நைட்டே மீனாட்சி அவ வீட்டுல இருந்து அவ ஹவுஸ் ஓனர் வெளியே அனுப்பிடுவா. அப்படியா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என் ஆளுங்களை வச்சு நான் பண்ணிட்டேன். அப்புறம் அவளுக்கு தங்க இடம் வேணும்னா உன்னை தேடிதான் அவ வந்தாகணும். அவ வருவாளா? கண்டிப்பா வருவா. நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு.
ஓகே? இல்லத்த இங்க எப்படி? அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை பூட்டி வச்சு மீனாட்சிக்கு தொந்தரவு கொடுக்கறா. அவளெல்லாம் நம்பி எப்படிம்மா விட்டு வைக்கிறது? வா நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் வா. அத்த பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களே. ஐயோ மதினி, அப்பத்தாவை விடுங்க. அவங்க என்ன புதுசாவா பேசுறாங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மீனாட்சியை கூட்டிட்டு வருவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க அம்மா, பாப்போலாம். மதினி சொன்னா கூட மீனாட்சி கேட்க மாட்டா. நீ வந்தா உனக்கு மரியாதை கொடுப்பா. அம்மா வாமா போலாம். இருடா. என்னங்க, மீனாட்சிய அவங்க ஹவுஸ் ஓனரு எல்லாம் நான் கேட்டேன் சக்தி. மீனாட்சி இதுக்கு மேல அங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்லயே இருக்கட்டும். அதுதான் அவளுக்கும் பாதுகாப்பா இருக்குமா. போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. மாமா, பாட்டி இங்க வந்தா திட்டுவாங்களே. அம்மா, அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காதம்மா. அங்க அந்த ஹவுஸ் ஓனர் உடனே காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கு. மீனாட்சி கிளம்பி எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய விட்டுற முடியாதுமா. நீங்க போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. டேய் ஜீவா, பா. நீ போய் கூட்டிட்டு வா. சக்தி, நீ கூட போ. ஆ, போ, ஆ சரிங்க. வா நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. வாங்க. ஜீவா வா.